லம்மா சவ்வரல்லாஹு ஆதம ஃபில் ஜன்னா தரகஹு மா ஷா அல்லாஹு அன் யத்ருகஹு ஃபஜஅல இப்லீஸ் யுதீஃபு பிஹி யன்துர் மா ஹுவ ஃபலம்மா ரஆஹு அஜ்வஃப அரஃப அன்னஹு குலிக ஹல்கன் லா யதமாலக. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் படைத்து அந்த சொர்க்கத்திலே வலம் வர வைத்திருந்தான். தரக்கஹு மாஷா அல்லாஹு ஐயத்ருகஹு, அல்லாஹ் நாடிய காலங்கள் வரைக்கும் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஃபஜஅல இப்லீஸ் யுதீஃபு பிஹி, இப்லீஸ் ஆதமை பார்க்கின்றான், சுற்றி சுற்றி வருகின்றான். யன்துர் மா ஹுவ, அது என்ன என்று அவன் கவனிக்கின்றான். ஃபலம்மா ரஆஹு அஜ்வஃப, அவருடைய வயிற்றை அவன் பார்த்த பொழுது அரஃப், அவன் அறிந்து கொண்டான், அன்னஹு குலிக ஹல்கன், இது ஒரு படைப்பு, லா யதமாலகு, அது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்று அவன் அறிந்து கொண்டான். அதாவது இது முஸ்லீம்ல 5089வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. அது செய்தி என்னவென்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதனுடைய நிலைகளை, இன்றைக்கு மனிதன் எப்படி பேராசை உள்ளவனாக இருக்கின்றார் அல்லவா, அதுக்குண்டான ஒரு காரணத்தை சொல்லுகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே படைத்து அவன் நாடிய காலங்கள் வரைக்கும் அங்கே தங்க வைத்திருந்தான். ஓராண்டு ஈராண்டு என்ற கணக்கெல்லாம் கிடையாது. எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் தங்க வைக்க வேண்டுமோ அந்த மாதிரி மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய காலங்கள் அந்த ஆதமை சொர்க்கத்தில் தங்க வைத்திருந்தான். இப்ப இந்த இப்லீஸ் கவனித்து வருகிறான். ஃபதாஃப அலைஹி இப்லீஸ், இப்லீஸ் என்ன சார் அப்படி சுத்தி சுத்தி வர, இவர் எப்படியாவது கெடுக்கணுமே, ஏன்னா இவர்னாலதான் நம்ம சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம். ஆகையினால் இந்த ஆதமை எப்படியாவது கெடுத்தாக வேண்டும் என்று சொர்க்கத்தை சுற்றி சுற்றி வருகின்றான். இந்த செய்தியிலிருந்து இன்னொரு செய்தி நாம் என்ன விளங்குகின்றோம் என்று சொன்னால், சிலர்கள் ஒரு சில கற்பனையான இதை சொல்வார்கள். ஆதம் கெடுக்கிற கதை ஷைத்தான் என்ன செஞ்சான், பாம்பு உருவத்துல அப்படி சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சதாகும், மயில ஆட்டம் போடுற மாதிரி உள்ள நுழைஞ்சதாகும் எல்லாம் கதைகளை கட்டியிருப்பார்கள். இந்த மாதிரியான கதைகள்லாம் கஸஸுல் அன்பியாங்கிற சில நூல்களில் கூட அரபியிலேயே பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை என்பதற்கு இது ஒரு சரியான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. இப்லீஸ் என்ன சொர்க்கத்துக்கு வெளியில நின்றுட்டு அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவர் எப்படியாவது கெடுக்கணும் முடியும். அப்படி வரும் பொழுது அவனுடைய அந்த உருவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கை, காலு, கண்ணு, மூக்கு, வாய், வயிறு, கால் எல்லாத்தையும் நோட்டமிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது எது இந்த மனிதனை தேவை உள்ளவனாக ஆக்குது, இந்த மனிதனுக்கு ஒரு பொருளின் மீது ஆசை எதன் மூலியமாக வருது அப்படிங்கிறத அப்படியே நோட்டமிட்டு வரும் பொழுது ஃபலம்மா ரஆஹு அஜ்வஃப, சென்றான் அந்த இடத்தை அவன் பார்க்கிறான், இந்த வயிற்றை பார்க்கிறான். ஃபாரஃப, அவன் அறிந்து கொண்டான், நிச்சயமாக இந்த படைப்பு இருக்கின்றதே, இந்த படைப்பு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்று அவன் அறிந்து கொண்டான். மனிதனுக்கு பசி நம்ம சொல்றோம், தமிழ்ல சொல்றோம்ல, 10 பறந்து விடும், அது ஷைத்தான் அன்னைக்கே விளங்கின. மனிதனுக்கு பசிதான் அடிப்படை காரணம். இதை தன்னை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம வாயை கட்டுப்படுத்த முடியாது சொல்லுவோம், வாய் எங்க தேடுது, வயிற்றுக்கு தான் தேடுது. அப்ப வயிற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முடியாத ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த மனிதனுக்கு படைத்திருக்கின்றான். ஆகையினால் இதை வைத்து நாம் வழிகெடுக்க வேண்டும், ஆதமை வழிகெடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு அவன் சொல்லிக்கொண்டான். அதனாலதான் அந்த ஒரு கனியை அல்லாஹ் தடுத்து இருந்தான், சாப்பிடாதீங்க. ஆதமை பார்த்தோம்னா நீங்க 2 பேரும் என்ன செய்ய, சாப்பாடுன்னு சொல்லல, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் கூட போயிடக்கூடாது அப்படின்னு. அப்ப உடனே ஷைத்தான் செய்யற கெடுக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு உண்டான பசியை வர வைக்கிறேன், அதை ஆசையை தூண்டுறேன். உடனே ஆதம் என்ன செய்யறாரு, சரின்னு ஷைத்தானுங்க என்ன செய்யறான், வசுவசாவை போட்டு விட்டு அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பின்னாடி என்ன செய்யுது, அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த வயிறுங்கிறது எவ்வளவு மிக முக்கியத்துவமான ஒரு படைப்பு என்பதை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் இன்றைக்கு ஆசை அந்த மனசுல அந்த வயிறுடைய பசி ஒன்று மட்டும் இல்லை என்றால்
உலகத்துல இந்த அளவுக்கு முன்னேற்றமே இருக்காது. காசுக்கு அப்படிதானே படிச்சுட்டார். பணத்துக்கு இந்த பணம்லாம் எங்க அவன் பசியும் ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு வைங்க. மனிதனுக்கு பசி என்பதே கிடையாது. எந்த பொருளாவது அவன் தேடணும் நாட்டு மரமா, ஏன் பசி இல்லை, என்னத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போறோம்? அந்த பசிங்கிற ஒன்று இருக்கிறதுனாலதான் ஒருத்தர் என்ன செய்யறான், சம்பாதிக்கிறேன், அடுத்து இன்னொருத்தன் பார்க்கிறேன், அவை கொஞ்சம் சம்பாதிக்கணும் பார்க்கிறேன், அடுத்து இன்னொருத்தன் பார்க்கிறேன், அவை கொஞ்சம் இப்படி மனிதர்களுக்கு பத்தி அந்த பசிங்கிற ஒரு அடிப்படை காரணத்தை வைத்துதான் மனிதன் பொருளாதாரத்தை திரட்டுகின்றான். மற்ற விதமான முன்னேற்றங்கள் எல்லாம் அந்த ஒன்றை அடிப்படை வைத்துதான் என்ன செய்யறது வருகின்றது. ஆக ஷைத்தான் எதை கண்டுபிடித்திருக்கின்றான், மனிதனுக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குது, அந்த வயிற்றின் மொழியாகத்தான் மனிதனை கெடுக்க வேண்டும் என்று அன்னைக்கு அவன் திட்டமிட்டிருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், இந்த செய்தியை நமக்கு சொல்கின்றார்கள். அப்ப இந்த ஹதீஸ் மூலியமாக பல செய்திகள், ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியே கொண்டு வந்தது அவங்க பாம்பு உருவத்திலும் போல குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருந்தான். சைத்தான் எப்படி சொர்க்கத்துல போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பதில் சொல்வது ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான் அந்த இருவருக்குமே என்ன மனசை தூண்டினான், ஒரு வஸ்வசாவை ஏற்படுத்தினான். உள்ள எல்லாம் போகல, வெளியே நின்றுட்டு அதுக்குண்டான வேலையை பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி தான் ஷைத்தான் நம்மளை என்ன செய்யலாம், வழி எடுப்பதற்குண்டான வேலையை செய்து கொண்டிருக்கின்றான். ஆகையினால் மனிதன் இந்த கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றை மனிதன் கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் உலகத்திலும் வெற்றி, நாளைக்கு எல்லாவிடத்திலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆகும் இன்ஷா அல்லாஹ். கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் நமக்கு வழங்குவாராக. சுப்ஹானக அல்லாஹ்.